வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை ஆங்கிலேயர்களிடமிருந்து தப்பிச்சு வந்தப்போ அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது யார் தெரியுமா? மருது பாண்டியர்கள் தான். வாங்க அந்த சுவாரஸ்யமான வரலாற்றை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஊரு, நம்ம ஸ்டோரி, அப்புறம் சிவகங்கை எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எதனால பெரிய மருதுடைய தலை காலாளுக்கு வந்துச்சு, அதான் கொஸ்டின். வீரபாண்டி கட்டபொம்மனை ஆங்கிலேயர் திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறுல தூக்கிப்பட்டார். வீரபாண்டி தம்பி ஊமைத்துறை கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே ஆங்கிலேயர் என்னன்ற திருநெல்வேலி சிறையில் அடைச்சிடறார். இதில் ஊமைத்துறை மட்டும் மருது பாண்டியை தப்பிக்க வைக்கிறார். தப்பிச்சு வந்த ஊமைத்துறை மருது பாண்டியட்டே அடைக்கலம் கேட்குறார். மருது பாண்டியர் என்ன பண்ணுறாரு, தஞ்சை வந்தவனை கலங்க விடக்கூடாதுக்காண்டி அடைக்கலம் கொடுத்து திருமயம் பக்கத்தில் ஒரு கோட்டையில் கொண்டு போய் ஊமைத்துறையா மருது பாண்டிய அடைக்கலம் வைக்கிறார். அந்த கோட்டைக்கு பேர் இன்றைக்கு ஊமையன் கோட்டை. அதைத்தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே திருமயம் கோட்டை சொல்கிறோம். அப்போ ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்த நைட்டு சின்ன மருது என்ன பண்ணுறாரு, அவருடைய படை வீரர்களோட போய் ஆங்கியோட வீரர்களை கொன்று ஆங்கியோட சிறைச்சாலையை தகர்த்தெறிஞ்சு கட்டபொம்மன் குடும்பத்தார் அனைத்து பேருமே காப்பாற்றி கூட்டியாந்துறாரு சின்ன மருது. காலையில் ஆங்கிலேயர் பார்க்குற சிறைச்சாலையெல்லாம் தரமட்டமாக இருக்கு. அவங்க வீரெல்லாம் இறந்துருக்காங்க. கட்டபொம்மன் குடும்பத்தார் யாருமே இல்லை. இந்த வேலையை செஞ்சது யாருன்னு ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல. ஊமைத்துறை ஒரு ஆள் தான் தப்பிச்சு போனான்னு அவன் இதை செய்யலை. யாருன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், ஆங்கிலேயர் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஆங்கிலேயர் என்னன்றேன், புதுக்கோட்டை தொண்டைமான் ராஜா போய் நாடுறேன், அவர் தான் காட்டு. வீரபாண்டி கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது தொண்டைமான், மருதுபாண்டரை காட்டி கொடுத்தது உடையன். ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்ததுக்கு பிறகு ஆங்கிலேயர்களின் கோபம் மருது பாண்டியர்கள் மீது திரும்பியது. அவர்களை பிடிக்க ஆங்கிலேயர்கள் போட்ட அடுத்த திட்டம் என்ன? மருது பாண்டியர்களை காட்டி கொடுத்தது யார்? அதை பார்ட் 3 பார்க்கலாம். பார்ட் 3 தவறவிடாம இருக்க நம்ம ஊரு, நம்ம ஸ்டோரி, அப்புறம் சிவகங்கை எக்ஸ்பிரஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.